கொலோசேயர் 1 அதிகாரம் 12, 13 ஆகிய வசனங்களை வாசிப்போம். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். ஜெபிப்போம். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே உடைய சத்திய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசும்படி கர்த்தாவே, இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவாவியானவர் சத்திய வசனங்களை கொண்டு கர்த்தாவே எங்களோடு இடைபடுகிறீர். கர்த்தாவே, எங்களை உணர்த்துகிறீர். நாங்கள் அறிந்து கொள்ளும்படி, விளங்கி கொள்ளும்படி, புரிந்து கொள்ளும்படி எங்களுக்கு உதவி செய்கிறீர். அதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தின் நன்மைகளை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. தேவனுடைய ஆளுகைக்கு கீழே நாம் இருக்கிறோம். அவர் நம்மை ஆண்டு நடத்துகிறார் என்பது பாருங்க, தேவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஸ்லாக்கியம். தேவனுடைய ஆளுகைக்கு கீழே இருப்பது தேவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஸ்லாக்கியம். அவர் நம்முடைய ராஜாவா இருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம், தேவன் என்னுடைய ராஜாவா இருக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவன் என்னுடைய ராஜாவா இருக்கிறார். இன்னொரு முறை, தேவன் என்னுடைய ராஜாவா இருக்கிறார். ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தர் நம்முடைய ராஜாவா இருக்கிறார். இதில் கொஞ்சம் நேரம் செலவழிக்கலாம்னு யோசிக்கிறேன் இன்னைக்கு. பாருங்க, சங்கீதக்காரன் தேவனை எப்படி பார்க்குறான்னு வேதத்திலிருந்து நாம் கவனிக்கும்போது பாருங்க, அவன் தேவனை ராஜாவாகவே பார்க்கிறான். அவன் ஒரு ஆட்டு மேய்ப்பன். ஆனால் பாருங்க, தேவனை அவன் ராஜாவாக பார்க்கிறான் என்று சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். 45ஆம் சங்கீதத்துக்கு போவோம். 45ஆம் சங்கீதம் 1, 2 ஆகிய வசனங்களை பாருங்க. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. 2வது வசனம், எல்லா மனுபுத்திரரிலும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர். உமது உதடுகளில் அருள் பொழிகிறது. ஆகையால் தேவன் உம்மை என்றென்றைக்கும் ஆசீர்வதித்திருக்கிறார். இப்போ 6ஆம் வசனம் பாருங்க. தேவனே, உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலா இருக்கிறது. பாருங்க, தேவனை அருமையானவர்களே ராஜாவாக பார்க்கிற ஒரு மனது, ஒரு உள்ளம் தாவீதுக்கு இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். தாவீதுடைய வெற்றிக்கு பல காரணங்கள் இருக்கிறது. அதில் ஒன்று இது பாருங்க, தேவனை ஒரு சாதாரண ஆளாக நினைக்கலாமே. இன்னைக்கு அநேகருக்குள்ள பாருங்க, கர்த்தரை பற்றிய தப்பான கருத்துக்கள் இருக்கிறது. கர்த்தர் எந்த நேரத்தில் என்ன செய்வார்னு சொல்ல முடியாது பிரதர். அடிப்பார், நொறுக்குவார், தண்டிப்பார், நரகத்தில் தூக்கி எரிஞ்சிடுவார். இப்படியெல்லாம் மக்கள் யோசிக்கும் போது தாவீது பாருங்க, தேவனை குறித்த ஒரு நல்ல வெளிப்பாட்டை உடையவனாக இருந்தான். தேவன் யாருன்னு சொல்லி அவன்கிட்ட கேட்டா அவர் ராஜா என்று சொல்லுகிறான். நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். பாருங்க, நீங்க எதை அதிகமாய் தியானிக்கிறீர்களோ அந்த எண்ணத்தினால் உங்களுடைய உள்ளம் நிரம்பி இருக்கும். மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் எதை அதிகமாய் தியானிக்கிறீர்களோ அதை பற்றிய எண்ணங்களால் உங்களுடைய உள்ளங்கள் நிறைந்திருக்கும். எதனால் உங்கள் உள்ளங்கள் நிறைந்திருக்குமோ அதைத்தான் பேசுவீர்கள். பாருங்க, என்ன பேசுகிறீர்களோ அதன்படி தான் உங்களுடைய வாழ்க்கையில் காரியங்கள் நடக்கும். இது ஒரு ஆவிக்குரிய கோட்பாடு. பாருங்க, சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா அந்த நெகட்டிவ் காரியங்களையே சிந்திச்சிட்டு இருப்பாங்க. அற்பமான காரியங்களையே சிந்திச்சிட்டு இருப்பாங்க. ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத காரியங்களையே சிந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க. பாருங்க, அப்படிப்பட்டவர்கள் வாயை திறந்து பேசும்போது ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகள் தான் வரும். அற்பமான காரியங்களை பற்றிய வார்த்தைகள் தான் வெளியே வரும். அருமையானவர்களே, சிலர் பார்த்தீங்கன்னா மற்றவங்ககிட்ட இருக்கிற தவறுகளையே யோசிச்சுட்டு இருப்பாங்க.
கடைசியில் அதனாலேயே பாருங்க உள்ள நிரம்பி இருக்கும். அவங்க மேலே ஒரு கோபம், அவங்க மேலே ஒரு கசப்பு, இது உள்ளத்துக்குள்ளே இருக்கும். அப்புறம் பேசும்போது அதை பற்றி பேசுவாங்க. அப்புறம் கடைசி முடிவு சண்டை தான். யாரை பற்றி பேசுகிறாங்களோ அவங்களுக்கும் இவங்களுக்கும் சண்டை வந்துடும். கவனிங்க, இது ஒரு ஆவிக்குரிய பிரின்சிபல் பாருங்க. ஆனால் தாவீது ரொம்ப வித்தியாசமான ஆளாக இருந்திருக்கிறான். அவன் ஒரு ஆட்டு மேய்ப்பன் தான். ஆனால் மற்ற ஆட்டு மேய்ப்பர்களை போல அவன் இல்லாதபடிக்கு அருமையானவர்கள் தேவனை அவன் சிந்திக்கிறவனாக இருந்திருக்கிறான். பாருங்க, சிலர் சொல்லுவாங்க, நான் என் சூழ்நிலை உங்களுக்கு தெரியாது பிரதர், நான் இந்த பாதகமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன், அதனால நான் அப்படி தானே சிந்திக்க முடியும், நான் அப்படி தானே பேச முடியும் அப்படின்னு சொல்லி பாருங்க சாக்கு போக்கு சொல்லுவாங்க. தாவீது அந்த மாதிரி சாக்கு போக்கு சொல்லியிருக்கலாம். ஆனால் பாருங்க, அவன் தன்னுடைய மனதை அற்பமான காரியங்களிலிருந்து எடுத்து பாருங்க தேவன் மேலே பதித்திருந்தான் என்று நம்ம பார்க்கிறோம். தேவன் இன்னார், தேவன் எப்படிப்பட்டவர், எவ்வளவு மேன்மை உள்ளவர், எவ்வளவு பெரிய ராஜா, எவ்வளவு பெரிய மகத்துவமான தேவன் என்பதை பாருங்க அதை சிந்திக்கிறவனாக இருந்தான். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, எதை ரொம்ப அதிகமாக சிந்திக்கிறோமோ அதை குறித்த எண்ணங்கள் நம்முடைய உள்ளங்களை நிரப்பி இருக்கும். அப்புறம் நம்ம பேசும்போது பாருங்க அதைத்தான் செய்வோம், பேசுவோம். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுவேன், என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. அவரை பற்றியே பேசுகிறேன், ராஜாவை பற்றியே பேசுகிறேன். நாவு ராஜாவை பற்றியே என்ன செய்கிறது, பேசுகிறது. ஒரு பேனா எழுதுகிற மாதிரி என் நாக்கு தேவனை பற்றி என்ன செய்கிறது, பேசுகிறது என்று சொல்லுகிறான். பாருங்க, இன்னைக்கு நாமும் அப்படிப்பட்ட ஆட்களா மாறலாம். உங்க சூழ்நிலை பாதகமாக இருக்கலாம், பாருங்க அது சண்டை சச்சரவு நிறைந்த சூழ்நிலையாக இருக்கலாம். ஆனால் அதன் மத்தியிலும் அதிலிருந்து உங்களுடைய மனதை எடுத்து பாருங்க ராஜாவின் மேலே பதித்து ராஜாவை குறித்த நல்ல எண்ணங்களால் உங்களுடைய உள்ளங்களை என்ன செய்யலாம், நிரப்பலாம். அப்புறம் ராஜாவை குறித்த காரியங்களை நீங்க பேசலாம். அது தாவீதுக்கு கொண்டு வந்த உயர்வை போல உங்களுக்கும் பாருங்க வாழ்க்கையிலே உயர்வை கொண்டு வரும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க என்ன சொல்றான் பாருங்க, என் உள்ளம் அவரை குறித்து பொங்குகிறது என்று சொல்லுகிறான். தாவீது பாருங்க தேவனை பற்றி விதமாக கடைசியாக அவனை விதமாக சொன்னான்னா, திருப்புங்க 2 சாமுவேலின் புஸ்தகம் 2 சாமுவேலின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. தாவீதினுடைய கடைசி வார்த்தைகள் சாகிறதுக்கு முன்னாடி பேசியிருக்கிறான். என்ன பேசியிருக்கிறான் பாருங்க, மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷன் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, அவருடைய வசனம் என் நாவில் இருந்தது. பாருங்க கடைசி வார்த்தைகள் எதை பற்றி பேசுறான் பாருங்க, தேவனுடைய அபிஷேகத்தை பற்றி பேசுகிறான், அவரை பற்றி பாடின சங்கீதங்களை பற்றி பேசுகிறான், ஆவியானவரை பற்றி பேசுகிறான், கர்த்தருடைய வார்த்தையை பற்றி என்ன செய்கிறான், பேசுகிறான். கடைசியில் சில ஆட்கள் பாருங்க, எது அவங்களுடைய உள்ளத்தில் நிரம்பி இருக்கிறதோ அதைத்தான் பேசுவாங்க இல்லையா. சில ஆட்கள் தென்னந்தோப்பை பற்றி பேசுவாங்க, புளியந்தோப்பை பற்றி பேசுவாங்க, பணத்தை பற்றி பேசுவாங்க, இன்னும் என்னென்ன காரியங்களையோ பற்றி பேசுவாங்க. ஏன்னா அதனால தான் அவங்க உள்ளத்தை நிரப்பி வச்சிருக்கிறாங்க. ஆனால் தாவீது தன்னுடைய உள்ளத்தை எப்படி நிரப்பி வச்சிருந்தான் பாருங்க, கர்த்தரை பற்றி நிரப்பி வச்சிருந்தான், ஆவியானவரை பற்றி நிரப்பி வச்சிருந்தான். பாருங்க தேவனை பற்றிய மேன்மையான காரியங்களை தன்னுடைய உள்ளத்துக்குள்ள நிரப்பி வச்சிருந்தான். அவருடைய வார்த்தைகளை தன்னுடைய உள்ளத்துக்குள்ளே அவன் வைத்திருந்தான். அதை பற்றி தான் என்ன செய்கிறான், பேசுகிறான். தாவீதை போல நாமளும் மாறலாம். தாவீது பழைய ஏற்பாட்டு பக்தன். கவனிங்க, அவனுக்கு பரிசுத்தாவின் உதவிகள் கிடையாது. அவனுடைய உள்ளம் பாவங்களார கழுவப்படவில்லை. பாவம் மூடப்பட்டிருந்தது, ஆனால் பாவங்கள் கழுவப்படவில்லை. ஏன்னா தேவகுமாரனாய் இயேசு அவனுடைய காலத்தில் வரல, பரிசுத்த ரத்தம் சிந்தப்படவில்லை. பாருங்க, ஆகவே அவனுக்கு நமக்கு இருக்கிற இந்த ஸ்லாக்கியங்கள்லாம் அவனுக்கு இல்லை. ஆனால் அவனே பாருங்க இவ்வளவு தூரம் தேவனை குறித்து சிந்திக்க முடியுமானால்
தேவனை குறித்து உயர்ந்த எண்ணங்களை உடையவனாக இருக்க கூடுமானால் பாருங்க, நாம எவ்வளவு அதிகம் யோசித்து பாருங்க. நமக்கு பரிசுத்த ஆவியானுடைய உதவி இருக்கிறது. அது மட்டுமல்ல, தாவீதினுடைய நாட்கள்ல புதிய ஏற்பாட்டு சத்தியங்கள்லாம் ஒண்ணுமே கிடையாது. நியாயப்பிரமாண புஸ்தகம் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த முதல் 5 புஸ்தகம் இல்லையா, ஆதியாகமோ, யாத்திராகமோ, லேவியராகமோ, எண்ணாகமோ, உபாகமோ, இந்த 5 புஸ்தகங்கள் தான் இருந்துச்சு பாருங்க. ஆனா இன்னைக்கு நமக்கு எவ்வளவு பெரிய புஸ்தகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. ஆகவே தாவீதுக்கு இல்லாத ஸ்லாக்கியங்கள் நமக்கு இருக்கிறது. இன்னைக்கு நாம அதிகமா தேவனை பற்றி தியானிக்கலாம். இருக்கிறீங்களா? இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. பாருங்க, அவன் சொல்றான் பாருங்க, 45ஆம் சங்கீதத்துக்கு போவோம். 2ஆம் வசனம் பாருங்க. எல்லா மனுபுத்திரரும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர். அதாவது ரொம்ப அழகானவர். யாருன்னு கேட்டீங்கன்னா, குமாரனாகிய இயேசுவை பற்றி சொல்லுகிறான். எல்லா மனுபுத்திரரும் நீர் மகா சௌந்தரியம். யோசித்து பாருங்க, இயேசு பாருங்க பர்ஃபெக்ட் மேன். அவர் ஒரு பூரண மனிதன், பாவம் இல்லாமல் பிறந்தவர். ரொம்ப சௌந்தரியம் உள்ளவர் என்று அவன் சொல்லுகிறான் பாருங்க. அழகானவர். அதாவது ஒரு மனுஷன்னா, ஒரு ஐடியல் மேன், மனுஷன்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இயேசுவை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். கவனிங்க, அவ்வளவு சௌந்தரியம் உள்ளவர். பைபிளில் போட்டிருக்கு, அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை நாம் பார்க்கும்போது நாம் விரும்பப்படத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. எங்கே? கல்வாரி சிலுவையிலே. அருமையானவர்களே, அவர் கோர ரூபமாக, அவருடைய சௌந்தரியத்தை இழந்தவராக, எல்லா மனுபுத்திரரும் சௌந்தரியம் உள்ளவர், சௌந்தரியமற்றவராக மனுஷன்தானா என்று எல்லாரும் பாருங்க பார்த்து பிரமிக்கத்தக்க ரீதியிலே கோர ரூபமாய் நமக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்தார். ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. பாருங்க, ஆனா சங்கீதக்காரன் இங்க சொல்றான் 45ஆம் சங்கீதத்துல, நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர், உம்முடைய உதடுகளில் அருள் பொழிகிறது. பாருங்க, உதடுகளில் அருள் பொழிகிறதுன்னா பாருங்க, நீர் பேசும்போது கிருபையின் வார்த்தைகள் வருகிறது. என்ன அருமையான இயேசு. இன்னைக்கு சிலர் வாயை திறந்தாங்கன்னா அருள் வராது, இருள் தான் வரும். கண்ட அவிசுவாசம், கண்ட குப்பை பாருங்க, கண்ட பயம், கண்ட சந்தேகம், இதைத்தான் பேசிட்டு கிடப்பாங்க. அருமையானவர்களே, ஆனா கர்த்தர் எப்படி இருந்திருக்கிறாரு பாருங்க, இயேசு எப்படி இருந்திருக்கிறாரு. உம்முடைய உதடுகளில் அருள் பொழிகிறது, ஆகையால் தேவன் உம்மை என்றென்றைக்கும் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆசீர்வாதத்துக்கும் வாயின் வார்த்தைகளுக்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்கிறது என்று இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். கவனிங்க, கண்டதை பேசிட்டு ஆசீர்வாதமா வாழ முடியாது. பாருங்க, தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறவர்களாக, கிருபையின் வார்த்தைகளை பேசுகிறவர்களாக இருக்கும்போது அருமையானவர்களே, ஆசீர்வாதம் வாழ்க்கையில பெருகிக் கொண்டே போகும். சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சில நேரங்களில் நம்மளே அலசி பார்க்க வேண்டியது இருக்குது, கொஞ்சம் திரும்ப வேண்டியது இருக்குது, கொஞ்சம் திருந்த வேண்டியது இருக்குது இல்லையா? பாருங்க, எனக்கும் சேர்த்து தான் பேசிட்டு இருக்கிறேன். இயேசு எப்படி இருந்திருக்கிறாரு பாருங்க, சௌந்தரியம் உள்ளவராக இருந்திருக்கிறாரு. அப்புறம் உதடுகளில் அருள் பொழிகிறது. பைபிளில் போட்டிருக்குது, அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை கேட்கும்படி அநேகர் கூடி வந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாரும் சொல்லுவாங்க கிருபையுள்ள வார்த்தைகள். இயேசு எப்படி இருந்திருக்கிறார் பாருங்க, அவரையே அப்படியே சிந்திக்கிறான், அந்த ராஜாவை குறித்தே சிந்திக்கிறான். இன்னைக்கு சிலர் பாருங்க, இவங்க தங்களை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பாங்க. கண்ணை உங்க மேல இருந்து எடுங்க. சுயநலமான எண்ணங்கள் எல்லாம் பாருங்க தூக்கி எழிஞ்சிட்டு கர்த்தர் மேல கவனத்தை என்ன செய்யுங்க, பதியுங்க. பைபிளில் போட்டிருக்குது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. எத்தனை பேர் பிரகாசம் அடைய விரும்புகிறீர்கள்? வாழ்க்கையில பிரகாசம் எங்கிருந்து வருதுங்க? கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. அவர் மேல கண்களை பதிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பா இருக்கிறது. சங்கீதக்காரன் அப்படி செய்திருக்கிறான் பாருங்க. இப்போ 6வது வசனத்துல நாம் வாசித்தோம், தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலா இருக்கிறது. பாருங்க, இப்போ 8ஆம் வசனத்துக்கு போவோம். தந்தத்தினால் செய்த அரண்மனைகளிலிருந்து புறப்படுகையில் நீர் மகிழும்படி உமது வஸ்திரங்கள் எல்லாம்
வெள்ளைப்போளம், சந்தனம், லவங்கம் இவைகளின் வாசனை பொருந்தியதாய் இருக்கிறது. பாருங்க, தேவன் புறப்பட்டு போனார்னா மனம் கமழும் அப்படிங்கிறான். எதையெல்லாம் சிந்திக்கிறான் பாருங்க. அருமையானவர்களே, அவருடைய பிரசன்னம் நறுமணத்தினால் நிறைந்திருக்கிறது. அவருடைய வஸ்திரங்கள் எல்லாம் வெள்ளைப்போளம், சந்தனம், லவங்கம் இவைகளின் வாசனை பொருந்தியதா இருக்கிறது. ஏன்னா அவர் ராஜா, ராஜாதி ராஜா. அவர் அப்படிதான் இருக்க முடியும் இல்லையா? ராஜாக்கள் வந்தாங்கன்னா அருமையானவர்களே பாருங்க, நாரிட்டா வருவாங்க. யோசித்து பாருங்க, ராஜாக்கள் வந்தாங்கன்னா அப்படியே இருக்கிறதுல பெஸ்ட் சென்டெல்லாம் போட்டு நினைச்சாங்க வர்றாங்க. அருமையானவர்கள், தாவீது சொல்லுறான், கர்த்தரை பற்றி பிரசன்ட் பண்ணுகிறான். அவர் அப்படியே வாசனை பொருந்தின சமூகமாய் அவருடைய சமூகம் இருக்கிறது என்று அவன் சொல்லுறதை நான் பார்க்கிறோம். தேவனை எப்படி பார்க்கிறான்றது தான் நான் உங்களுக்கு காண்பிக்கிற ஒரு படம். இன்னைக்கு கவனிங்க, அந்த ராஜாவினுடைய ஆளுகைக்கு கீழே தான் நாம் இருக்கிறோம். சிலர் பார்த்தீங்கன்னா பிசாசு எவ்வளோ பெரியவன்னு அதை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த பிசாசு அந்த மாதிரி பண்ணிட்டான் பிரதர், இந்த பிசாசு இந்த மாதிரி பண்ணிட்டான் பிரதர்ன்னு சொல்லி பிசாசை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பாங்க. நான் சொல்றேன், பிசாசை விட்டு தொலைங்க. அவனை கர்த்தர் மடங்கடிச்சிட்டாரு. பைபிளில் நம்ம வாசிக்கிற விதமாக வாசிங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம் பாருங்க. அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்கள். கவனிச்சிங்களா? ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, dethroned powers who rule this world. பாருங்க, இந்த உலகத்தை ஆளுகிற சிங்காசனத்திலிருந்து தூக்கி எறியப்பட்ட பிரபுக்கள். அது யாருன்னா பிசாசையும் அவனுடைய ஆவிகளையும் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. சிங்காசனத்திலிருந்து தூக்கி எறியப்பட்ட பிசாசின் ஆவிகள். பிசாச பாருங்க, கர்த்தர் இயேசு சிங்காசனத்திலிருந்து நினைச்சிட்டாரு, தூக்கி வீசிட்டாரு. பிசாசு இன்னைக்கு அதிகாரமெல்லாம் பாருங்க பிடுங்கப்பட்டவனாக, துரைத்தனங்கள், வல்லமைகள் எல்லாவற்றையும் பாருங்க இழந்தவனாக இன்னைக்கு ஒரு தூசியிலும் தூசியா பாருங்க அவன் தரையில கிடக்கிறான், குப்பையில கிடக்கிறான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த குப்பை பையில போய் பெருசா நினைக்க கூடாது. இருக்கிறீங்களா? ஒரு அற்ப பிசாசு பாருங்க. பிசாசு அப்படி பண்ணிட்டான் பிரதர், இப்படி பண்ணிட்டான்னு சொல்லும்போது அவனை நம்ம பாருங்க உயர்ந்த ஸ்தானத்துல தூக்கி வச்சிடறோம். இல்ல, கர்த்தர் அவனை சிங்காசனத்திலிருந்து தூக்கி எரிஞ்சிட்டாரு. கல்வாரி சிலுவையின் மூலமாக அவனை மடங்கடிச்சிட்டாரு, அவன் தலைய நசுக்கிட்டாரு. இருக்கிறீங்களா? இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. பாருங்க, அப்ப அந்த பிசாச பெருசா நினைக்க கூடாது. தாவீது பிசாச பெருசா நினைக்கவே இல்லை. வெற்றிக்கு பாருங்க வழியை சொல்லிட்டு இருக்கிறேன். நல்ல வெற்றியுள்ள வல்லமையான வாழ்க்கைக்கு வழி இதுதான். தேவனை ராஜாவாக பார்க்கிற கண்கள் நமக்கு இருக்கணும். அவருடைய ராஜ்யத்துக்கு கீழே நாம இருக்கிறோம். அவருடைய மக்களாக நாம இருக்கிறோம். அவருடைய பிரஜைகளாக நாம இருக்கிறோம். அருமையானவர்களே, பிசாசு ஒண்ணுமே கிடையாது, அவன் நம்மளை மேற்கொள்ளவே முடியாது. இயேசு அருமையா சொன்னார் பாருங்க, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. எல்லாரும் சொல்லுவோம், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சத்துருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு, ஒன்றும் என்னை சேதப்படுத்த மாட்டாது. அல்லேலூயா! எவ்வளவு முக்கியமான பாருங்க வசனம், எவ்வளவு முக்கியமான விசுவாச அறிக்கை பாருங்க. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. பிசாசு நம்மளை மேற்கொள்ளவே முடியாது. பாருங்க, தாவீது அவிதமாக பாருங்க பார்க்கிறான். திருப்புங்க சங்கீதம் 144, சங்கீதம் 144 13 இருந்து. எங்கள் களஞ்சியங்கள், கர்த்தர் அவன் எப்படி பார்க்கிறான், பிசாசை எப்படி பார்க்கிறான் பாருங்க. எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000 10,000 பலுகும், எங்கள் எருதுகள் பலத்தவைகளாயிருக்கும். இப்ப எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது, எங்கள் வீதிகளில் கூக்குரலும்
உண்டாகாது. 15வது வசனம், இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் ஆசீர்வதிக்கப்பட்டது, பாக்கியம் உள்ளது. கவனிங்க, கர்த்தர் எங்களுடைய ராஜாவா இருக்கிறாரு, அவர் எங்களை ஆளுகை செய்கிறாரு, அவரை நாங்கள் தெய்வமாக கொண்டிருக்கிறோம், நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாக நிரம்பி இருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000-10,000 பலுகும், எங்கள் எருதுகள் பலத்தவைகளா இருக்கும். அதாவது லைஃப் ஸ்டாக்னு சொல்றாங்க. லைஃப் ஸ்டாக்னா பொருளாதாரம். அந்த நாட்களில், தாவீதினுடைய நாட்களில் பொருளாதாரமே பாருங்க இந்த மிருக ஜீவன்களை வச்சுதான் கணக்கிடப்பட்டது. கவனியங்கள், சொல்றான் எங்களுடைய பொருளாதாரத்துல எந்த தொய்வும் இருக்காது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா கர்த்தர் எங்களுடைய ஆண்டவரா இருக்கிறார், அவர் எங்களுடைய ராஜாவா இருக்கிறார், அவர் எங்களை ஆளுகை செய்கிறவரா இருக்கிறாரு, அவர் எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவரா இருக்கிறாரு. ஆகவே பொருளாதாரத்துல எந்த தொய்வும் இருக்காது. அப்புறம் சொல்றான், சத்துரு இருக்கிறானே அவன் உட்புகுதலும் குடியோடி போகுதலும் என்ன செய்யாது, இராது. இந்த ராஜ்யத்துக்குள்ள அவனால நுழையவே முடியாது. உள்ள பூந்து பாருங்க நாச வேலைகளை நடப்பிப்பதற்கு அவனால முடியவே முடியாது. என்ன அருமையா பாருங்க சத்தியங்களை அறிஞ்சு வச்சிருக்கிறான். யாரை பார்க்கணுமோ அவரை பார்க்கறான், யாரை பார்க்க கூடாதோ அவனை பார்க்க தவிர்க்கிறான். கவனியங்கள், இவ்விதமாக பாருங்க நம்முடைய மனதும் தேவனை ராஜாவாக பார்க்கிற மனதாக இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க மறுபடியும் போவோம். சங்கீதம் 45, சங்கீதம் 45 8ஆம் வசனம் பார்த்தோம் இல்லையா? 9ஆம் வசனம் பாருங்க. உமது நாயைக்குள்ளே அரசரின் குமாரத்திகளும் உண்டு, ராஜஸ்திரீ ஓப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பார்சத்தில் நிற்கிறாள். யார் இந்த ராஜஸ்திரீ? சபை. பாருங்க, சபையை பற்றி என்ன சொல்லும்போது கர்த்தர் என்ன சொல்லுகிறாரு? ராஜஸ்திரீ. எல்லாரும் சொல்லுவோம் ராஜஸ்திரீ. ராஜஸ்திரினா ராஜாவுக்கு வாழ்க்கைப்பட்டவள், அவதான் ராஜஸ்திரீ. கவனிங்க, நாம் எல்லாரும் ராஜாவுக்கு வாழ்க்கைப்பட்டவர்கள். அருமையானவர்களே, பிச்சைக்காரங்க கிடையாது. நம்ம இன்னைக்கு நிறைய பேருடைய ஒரு என்னன்னா, நான் ஒன்றுல பிரதர், நான் குப்பை பிரதர், நான் தூசி பிரதர் எப்படின்னு சொல்லி நினைச்சுறாங்க, நினைச்சிட்டு இருக்கிறாங்க. எண்ணங்களே அவங்கள தோற்கடிச்சிருது. கவனியங்கள், as a man thinketh in his heart, so is he. நல்ல உயர்ந்த எண்ணங்களை உடையவர்களாக மாற வேண்டியது அவசியமா இருக்கிறது. தேவன் ராஜா, நான் யாரு? ராஜஸ்திரீ. கவனிங்க, ராஜஸ்திரீ ஓப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பார்சத்திலே நிற்கிறாள். இருக்கிறதுல பெஸ்ட் கோல்டை போட்டுக்கிட்டு ராஜாவினுடைய வலது பார்சத்தில் நிற்கிறாளாம். யார் அந்த ராஜாவினுடைய வலது பார்சத்தில் நிற்கிற ஆளு? நம்ம தான். கவனிங்க, சிலர் கேட்குறாங்க கோல்டு போடலாமா வேண்டாமான்னு. ஆவிக்குரிய வட்டாரத்தில் பாருங்க, இது பெரிய டிஸ்பியூட்டா இருக்குது. நகையெல்லாம் போடலாமா இல்லை போடக்கூடாதா? ஒரு குரூப் கலட்டுங்கன்றாரு, ஒரு குரூப் போடுன்றாங்க. கவனிங்க, ஆனால் வேதத்தை பார்க்கும்போது போடுன்றது தான் கர்த்தருடைய ஆலோசனையாக இருக்குது இல்லையா? கெட்டகுமாரன் வரும்போது அவங்க அப்பா அவனுக்கு போட்டு விடுறாரு, மாட்டிக்கப்பான்னு. அவன் என்ன சொல்கிறான்? நான் உம்முடைய வேலைக்காரர்கள் ஒருவனாக இருந்துக்கிறேன், உம்முடைய குமாரன் என்று எண்ணப்படுவதற்கு நான் எவ்வளோ வேணும் பாத்திரம் நல்லன்னு சொல்லிட்டு வர்றான். அந்த பிஸ்னஸ் எல்லாம் இங்கே வச்சுக்காத. அப்பாவோட சேர்ந்துட்டேன்னா நீ என் பிள்ளை தான். கடந்த காலம் அது மோசமாக இருந்திருக்கலாம், கடந்த காலம் அது பாதகமான கடந்த காலம் இருந்திருக்கலாம், அருவருக்கப்படத்தக்க கடந்த காலமாக இருந்திருக்கலாம். ஆனால் பின்னானவர்களை மறந்துரு. உன்னை நான் டோட்டலாக என்ன செய்கிறேன்? மன்னிக்கிறேன். முன்னானவைகளை நாடு, மாட்டிக்கோ மோதிரத்தை, நல்ல உயர்ந்த வஸ்திரத்தை மாட்டிக்கோ, கால்களுக்கு பாதரட்சை மாட்டிக்கோ, நல்ல கொளுத்த கன்று அடிக்கப்பட்டு நல்ல சாப்பாடு சாப்பிடு. பாருங்க, இதுதான் வேத புஸ்தகம். அருமையானவர்களே, கவனிங்க, இன்னைக்கு கூட ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க எனக்கு சென்னையிலேருந்து. ஐயா, ஒரு சபைக்கு 15 வருஷமாக போயிட்டு இருந்தேன். என் பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளாக இருந்தாங்க, பிறந்து அந்த சபையில் தான் வளர்ந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷமாக சபைக்கு போயிட்டு இருந்தோம்.
அந்த சபையிலுடைய ரூல் என்னன்னா, ஒயிட் அண்ட் ஒயிட் போடணும், நகை போடக்கூடாது. அதான் ரூல். நான் கூட அப்படி தான் இருந்தேன். ஆனால் அந்த பிள்ளைகள்லாம் வளர்ந்து கொஞ்சம் படித்து இங்கே வரும்போது, நகை போட்டதில் என்னம்மா தப்பு இருக்குது? எல்லாரும் போட்டிருக்காங்க. அதில் என்ன நம்ம பெருமைக்காக அள்ளி போட்டுக்கிறோம். எல்லாரும் போட்டிருக்கிறதுனால நம்ம போட்டுக்கிறோம். ஏன் இது வந்து போடக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னு சொல்லி அவங்க வளர்ந்து வர்றவங்க பசங்க கேட்குறாங்களாம். கண்டிப்பாக கேட்பாங்க இல்லையா? என் மனைவியே அவங்க அப்பாட்ட கேட்டா, நம்ம பாலும் தேனும் ஓடுகிற தேசம்னு பேசுகிறீங்க, நலம் விசாலமான தேசம்னு பேசுகிறீங்க, பொண்ணு வெள்ளியெல்லாம் பெருகுன்னு சொல்லி பேசுகிறீங்க, அப்புறம் ஏன் நகை போடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? எங்கள் கல்யாணம் நகை போடாமல் தான் நடந்துச்சு. பாருங்க, ஏன்னா அந்த அந்த டினாமினேஷனில் நாங்கள் இருந்தோம். கவனிங்கள். அப்போ பாஸ்டருக்கு அதுக்கு பதில் சொல்லவே முடியல. அப்புறம் கொஞ்ச நாளில் போட்டுக்க மாட்டாங்க. ஏன்னா பைபிளில் இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து கிளம்பும்போது பாருங்க, இவங்க ஒன்றும் ஆண்டவரே எகிப்து ஜனங்கிட்ட இருந்து நாங்கள் பொன்னையும் வெள்ளியும் டிமாண்ட் பண்ணலாமா, கேட்டு வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கத்தட்ட இவங்க கேட்ட மாதிரி தெரியல. கத்தரே சொல்றாரு. வீட்டில் போய் வாசி பாருங்க, யாத்திராமம் 3ஆம் அதிகாரத்தில் கத்தரே சொல்றாரு, நீங்க போகும்போது வெறுமையாய் போகிறது இல்லை, அவனவன் தன் தன் அயலகத்தான் இடத்திலும் அவளவள் தன் தன் அயலகத்தாள் இடத்திலும் பொன்னுடைமைகளையும் வெள்ளி உடைமைகளையும் கேட்டு வாங்குங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்ல, அதை உங்கள் குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் நினைச்சிங்க போட்டு விடுங்கன்னு சொல்லி கர்த்தரே சொன்னாரு. ஹலோ, நம்முடைய தேவன் கழட்டி விடுகிற தேவன் அல்ல, நம்முடைய தேவன் மாட்டி விடுகிற தேவன். இருக்கிறீங்களா? இங்க பாருங்க, ராஜகுமாரத்தை எப்படி இருக்கிறான்னு. ஓப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் உம்முடைய வலது பார்சத்திலே நிற்கிறாள். தேவனுடைய வலது பார்சத்தில் நாம நிற்கிறோமா? வலது பார்சத்தில் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு. அவரை பற்றி வாசிங்க. எபேசியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், எபேசியர் 1 20வது வசனம் பாருங்க. எல்லா துணைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக. யார் உயர்ந்திருக்கத்தக்கதாக? இயேசு உயர்ந்து இருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்தார். இயேசுவை உயிரோட எழுப்பி பாருங்க, அவரை பரலோகத்துக்கு ஏறி வர செய்து அவரை பாருங்க எல்லா துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் மேலாக உயர்த்தி அவருடைய பாதபடிக்கு எல்லா துறைத்தனங்கள் அதிகாரங்களையும் கீழ்ப்படுத்தி, நல்லா கவனிங்க, இயேசுவை தேவன் தம்முடைய வலது பார்சத்திலே உட்காரும்படி செய்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து இருக்கிறது யாருங்க? சத்தமா சொல்லுங்க. இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. இயேசு உட்கார்ந்து இருக்கிறாரு தேவனுடைய வலது பார்சத்தில், இல்லையா? இப்ப பாருங்க 2வது அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். அப்ப இயேசுவோடு கூட நாமும் உட்கார்ந்துருக்கோமா? இயேசு தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு, இயேசுவோடு கூட நாம உட்கார்ந்துருக்கிறோம். அப்ப நாம எங்க உட்கார்ந்துருக்கிறோம்? தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்துருக்கிறோம். அன்றைக்கு காலையிலே சொல்லுவோம். பாருங்க, இங்க அதை தான் சொல்றான். இதெல்லாம் நடக்கும்னு அவன் எதிர்பார்த்து தீர்க்க தரிசனமா சொல்லுகிறான். பாருங்க, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அருமையானவர்களே, ராஜஸ்திரிகளாய் அவர்கள் இருக்கிறார்கள். ஏன்னா ராஜாவுடைய மணவாட்டி. இந்த ராஜா என்கிற அந்த சத்தியத்தை தொடர்ந்து தாவீது சொல்லிட்டே வர்றான். பாருங்க, இன்னும் நிறைய இருக்குது, எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. 47ஆம் சங்கீதத்துக்கு போவோம். 47ஆம் சங்கீதம் 6வது வசனம் பாருங்க. தேவனை போற்றி பாடுங்கள், பாடுங்கள், நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள், பாடுங்கள். எல்லாரும் சொல்லுவோம், ராஜாவை போற்றி பாடுங்கள். அதனாலதான் பாருங்க, இந்த ஆராதனை நேரம் ரொம்ப முக்கியமான நேரம். சிலர்லாம் பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை நல்லா தூங்குறது, ஏன்னா ரெஸ்ட் இல்லையா, அதனால நல்லா தூங்கிட்டு ஆராதனைலாம் முடிஞ்ச பிறகு அப்படியே என்ன செய்யறது, வர்றது. பாருங்க, ராஜாவை போற்றி பாடுகிற நேரம் போயிடுச்சே. நான்லாம் பாருங்க, ரட்சிக்கப்பட்டதுலேருந்து சபையை ஆரம்பிக்கிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துடுவேன். முன்னாடி வந்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன் நான்.
எனக்கு ஞாபகம் இருக்குது வாலிபனா இருந்த காலத்தில். ஒரு நாளும் சர்ச்சை மட்டும் மிஸ் பண்ணிடக்கூடாது. அதுவும் விசேஷம் அந்த ஆராதனையை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா சொல்றான் பாருங்க, தேவனை போற்றி பாடுங்கள் பாடுங்கள், நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள் பாடுங்கள். அந்த இதை ரிப்பீட் பண்றான் பாருங்க, பாடுங்கள். எல்லாரும் சொல்லுவாங்க பாடுங்கள். பாடுகிற நேரம் ரொம்ப முக்கியம் பாருங்க. ராஜாவை போற்றி பாடுகிற நேரம், ராஜாவை உயர்த்துகிற நேரம், ராஜாவை கனம் பண்ணுகிற நேரம். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, என்னை கனம் பண்ணுகிறவனே நானும் கனம் பண்ணுவேன். இப்ப பாருங்க 7வது வசனம், தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா. பாருங்க, தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கர்த்தருடனே அவரை போற்றி பாடுங்கள். அந்த ராஜா என்பதை விடவே மாட்டேங்கிறான். நாமும் அப்படிப்பட்ட பாருங்க உயர்ந்த எண்ணத்தை உடையவர்களாக இருக்கிறோமா? காலையில் பாருங்க எழும்பி ஜெபம் பண்ணும்போது, ஓ கிங் ஆஃப் கிங்ஸ், லார்ட் ஆஃப் லார்ட்ஸ், ராஜாதி ராஜாவே, தேவாதி தேவனே, நமக்கு ஸ்தோத்திரம் அப்படி சொல்லி ஜெபம் பண்ணுறோமா? பாருங்க, ராஜா நம்முடைய மனதில் உயர்ந்திருக்கிறாரா? உயர்ந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏன்னா அவர் தான் நம்மை ஆளுகை செய்கிறார். அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே தான் நாம் என்ன செய்கிறோம், இருக்கிறோம். அவர் தான் நம்மை பராமரிக்கிறார், நம்மை போஷிக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார், எல்லா நன்மைகளையும் நமக்கு தருகிறார். இந்த இயேசு அவரை குறித்து வாசிக்கிறோம் இல்லையா? பழைய ஏற்பாட்டு பாருங்க, ராஜாவாகிய தேவன் தான் புதிய ஏற்பாட்டு இயேசுவாக வந்தார். பாருங்க, வெளிப்படுத்தல் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தன. யாருடைய கண்கள்? இயேசுனுடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. ஆச்சரியமா இருக்குது. அவருடைய சிரசின் மேல அநேக கிரீடங்கள் இருந்தது. பொதுவா ராஜானா ஒரு கிரீடம் தான் இருக்கும் இல்லையா? ஆனா இயேசு ராஜாவை பற்றி சொல்லும் போது அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே அன்றி வேறொருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதி இருந்தது. இப்போ 16ஆம் வசனம் பாருங்க, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. எல்லாரும் சொல்லுவோம், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, ஏசு கிறிஸ்து. இன்னொரு முறை சொல்லுவோம், ஏசு கிறிஸ்து. ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. இன்னொரு முறை சொல்லுவோம், ஏசு கிறிஸ்து. ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, இந்த ராஜாவை எப்போதும் உயர்த்துகிற கனம் பண்ணுகிற எண்ணம் பாருங்க நம்முடைய மனதை நிரப்ப வேண்டும் என்று கர்த்தர் என்ன செய்கிறார், விரும்புகிறார். பாருங்க, இங்க அவர் பூமி அனைத்துக்கும் ராஜா, கர்த்தருடனே அவரை போற்றி பாடுங்கன்னு சொல்லி சொல்லுகிறான். 8வது வசனம், தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறவர், தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். திரும்ப திரும்ப எப்படியெல்லாம் விவரிக்க முடியுமோ, எப்படியெல்லாம் விளக்கி சொல்ல முடியுமோ சொல்றான் பாருங்க. ஜாதிகள் மேலே அரசாளுகிறாராம், தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேலே வீற்றிருக்கிறாராம், ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள், பூமியின் கேடங்கள் தேவனுடையவைகள். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, அவர் மகா உன்னதமானவர். எல்லாரும் சொல்லுவோம், மகா உன்னதமானவர். அடே அப்ப நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன். ஒரு ஆட்டு மேய்ப்பன் பாருங்க தேவனை பற்றி என்ன மாதிரி எண்ணத்தை உடையவனாக இருந்திருக்கிறான். இந்த எண்ணம் தான் அவனை என்ன செய்கிறது, அபாரமாய் உயர்த்தி இருக்கிறது. அவர் மகா உன்னதமானவர். தாவீதை பற்றி நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அவனுக்கு கர்த்தருக்கு ஆலயம் கட்டணும்னு சொல்லி ரொம்ப வாஞ்சியா போச்சு. ஏன்னா ஆட்டு மேய்ப்பனா இருந்த தன்னை கர்த்தர் விதமாக ஆசீர்வதித்து ராஜாவா மாத்திட்டாரே. அந்த ராஜாதி ராஜாவுக்கு உலகத்திலேயே சிறந்த ஒரு ஆலயத்தை கட்டணும்னு சொல்லி பாருங்க அவனுக்கு ஆசை வந்துருச்சு. அருமையானவர்களே, ஆகவே பொருட்களெல்லாம் சேகரித்து பாருங்க அந்த தேவாதி தேவனுக்கு அருமையானவர்களே ஆலயத்தை கட்டணும்னு அவன் யோசிக்கிறான். யோசிக்கும்போது ஜனங்கள்கிட்ட சொல்கிறான் விதமாக. திருப்புங்க 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. 1 நாளாகமும் 29 1ஆவது வசனம். பின்பு தாவீது ராஜா சபையார் எல்லாரையும், அதாவது இஸ்ரவேல் மக்கள் எல்லாரையும் நோக்கி, தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோன் இன்னும் வாலிபனும் இளைஞனுமா இருக்கிறான், செய்ய வேண்டிய வேலையோ பெரியது. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அது ஒரு மனுஷனுக்கு அல்ல, தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரண்மனை. பாருங்க,
இந்த ராஜாதி ராஜாவுக்கு ஒரு அரண்மனையை கட்டணும். எப்படிப்பட்ட எண்ணம் பாருங்க. அந்த மாதிரி ஒரு எண்ணம் எங்களுக்குள்ள வந்ததுனால தான் ஓரளவு நல்லா பெருசாக கட்டி வச்சிருக்கிறோம். இப்பவும் எனக்கு என்னன்னா, எதிர்காலத்தில் இன்னும் பிரம்மாண்டமாக கர்த்தருடைய ஆலயம் கட்டப்படுமானால் ரொம்ப சந்தோஷம். கவனிங்க அருமையானவர்களே, இது பத்தாது, இன்னும் பெரிய ஆலயமாக கட்டணும் ஆண்டவருக்கு. இருக்கிறீங்களா? ஏன்னா அவர் ராஜாதி ராஜா, தேவாதி தேவன். அவர் சொல்றான், அவருக்கு நான் கட்டப்போகும் ஆலயம் அது மனுஷனுக்கு அல்ல, தேவனாய கர்த்தருக்கு கட்டும் அரண்மனை அப்படிங்கிறான். சில ஆட்கள் பாருங்க, அந்த குடிசை எண்ணத்திலே இருப்பாங்க. ஆண்டவருடைய ஆலயம் வந்து ஒரு சின்ன குடிசையா இருந்தா கூட போதும் அப்படின்னு பாருங்க. சிலருடைய எண்ணம் அப்படி இருக்குது. சில ஊழியக்காரங்களுடைய எண்ணம் மாற்றணும். ஒரு முறை ஒருத்தர் வந்து பெரிய பாஸ்டர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், நீங்கள் அப்படியே அந்த பக்கம் வந்தீங்கன்னா ஐயா, ஒரு கூரை போட்டிருக்கோம், அதில் முன்பக்கம் பிஞ்சு தொங்கும், அதே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், அதுதான் எங்கள் ஆலயம் அப்படின்னாரு. ஐயோ ஐயோ, சரியான ஐடென்டிஃபிகேஷனாக தெரியலையே. அப்படி இருக்கக்கூடாது. அந்த பக்கம் வந்தீங்கன்னா எங்கள் ஆலயம் தான் பெருசாக இருக்கும், வாங்க அப்படி சொல்லணும். இருக்கிறீங்களா? ஏன்னா மகாராஜா நம்முடைய தேவன். அருமையானவர்களே, எப்படிப்பட்ட எண்ணத்தை தாவீது உடையவனா இருந்திருக்கிறான். ஆச்சரியமா இருக்குது. இப்போ இன்னும் போவோம். சங்கீதம் 48 சங்கீதம் 48 2வது வசனம் பாருங்க. வட திசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வபூமியின் மகிழ்ச்சியுமா இருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம். எருசலேமை பற்றி பேசுறான். எருசலேம்ல தான் தேவாலயம் இருந்துச்சு அந்த நாட்கள்ல. எருசலேம் பாருங்க, அந்த தேவாலயத்தை பற்றி அங்கதான் தேவனுடைய பிரசன்னம் இருந்தது என்று பழைய ஏற்பாட்டில் நாம வாசிக்கிறோம். தாவீது சொல்லுகிறான், வடதிசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வபூமியின் மகிழ்ச்சியுமா இருக்கிறது. நல்லா கவனிங்க, சர்வபூமியின் மகிழ்ச்சியுமா இருக்கிறது. எல்லா பூலோகத்தார் யாவரையும் மகிழ்விக்கிற தேவன் அங்கதான் இருக்கிறாரு பழைய ஏற்பாட்டு காலத்துல. அது மகாராஜாவின் நகரம், மகாராஜா அங்க இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தேவனை பற்றி அவ்விதமாக சொல்லுகிறான். இப்போ 48 சீயோனை சுற்றி உலாவி அதன் கொத்தளங்களை எண்ணுங்கள், பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரண்மனைகளை உற்று பாருங்கள். தேவன் வாசம் பண்ணுகிற அரண்மனைகளை உற்று பாருங்கள். தேவன் ராஜாதி ராஜா, அவர் அரண்மனையிலே வாசமா இருக்கிறாரு. அங்க இருக்கிற காரியங்கள் எல்லாம் பாருங்க, ரொம்ப பிரமாதமா இருக்கும், ரொம்ப மகிமையான காரியங்களா இருக்கும், ரொம்ப அலங்காரமான ஒரு வாசஸ்தலம் தான் தேவன் வாசம் பண்ணுகிற இடம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பாருங்க. அதை பற்றி பின்வரும் சந்ததிக்கு சொல்லுங்க, உங்க தேவன் பெரியவர். நல்லா கவனிங்க அருமையானவர்களே, நாம் அதெல்லாம் புரிந்து கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்லா சொல்லிக் கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது நம்முடைய தேவன் ராஜாதி ராஜா, நம்முடைய தேவன் வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர், நம்முடைய தேவன் வானத்திலும் பூமியிலும் பெரியவர். சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் அதை நல்லா ஃபீட் பண்ணி விடணும் பாருங்க. ஏன்னா கடவுள்னா யாருன்னே தெரியாத அளவுக்கு ஒரு அந்தகாரம் மனுஷனுடைய மனதை ஆண்டு கொண்டிருக்கிறது. சின்ன பிள்ளைகள் கடவுள் யாருன்னு கேட்டா எடுத்து சொல்றதுக்கு மனுஷனுக்கு தெரியாது இல்லையா? அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது. ஆனா சின்ன பிள்ளைகள் யாருன்னு கேட்டா பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல கர்த்தர் சில அடையாளங்கள்லாம் வைக்க சொல்றாரு. ஏன் அடையாளங்கள்லாம் வைக்கிறது? நாளைக்கு உன் பிள்ளை வந்து கேட்டான்னா தேவன் இப்படி செய்தாருன்னு சொல்றதுக்காக இந்த அடையாளம் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேவனுடைய செய்தியை பற்றி பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று யோசுவாவின் புஸ்தகத்திலாம் பல இடங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. கவனிங்க. அப்ப பின்வரும் சந்ததிக்கு விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரண்மனைகளை உற்று பாருங்கள். இப்ப 14ஆம் வசனம் பாருங்க, அற்புதமான வசனம். இந்த தேவன், எல்லாரும் சொல்லலாம் இந்த தேவன். இந்த தேவன் அப்புறம் எந்த தேவன் கேட்கணும்? எந்த தேவன்? அரண்மனையில வாசம் பண்ணுகிற மகாராஜா, ராஜாதி ராஜா, மகா உன்னதமானவர் இந்த தேவன். என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். பாருங்க, மரண பரியந்தம் நம்மை நடத்துவார்னா எப்படி நடத்துவார்? ராஜாக்களை போல நடத்துவார் நம்மள. ஏன்னா அவர் ராஜாதி ராஜா, இந்த தேவன் மகா உன்னதமானவர்.
அவர் நம்மளை நடத்தும் போது ஒரு ஒரு பிச்சைக்காரத்தனமாக நடத்த மாட்டார் கண்டிப்பா. இன்னைக்கு ரொம்ப புவர் மைண்டட் பீப்புள் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்ட ஊழியக்காரரும் அப்படி இருக்கிறாங்க, விசுவாசிகள் அப்படியே இருக்கிறாங்க. இல்ல, இந்த தேவனை பாருங்க. இந்த தேவன் அரண்மனையில் வாசம் பண்ணுகிறாரு. அவர் புறப்பட்டு போனார்னா நறுமணம் கமழுகிறது. அவர் பொன்னாலான பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற தேவன். பொன்னையும் வெள்ளியும் காலுக்குள்ள போட்டு வச்சிருக்கிறாரு. அருமையானவர்கள், அப்பேற்பட்ட தேவன் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ராஜாக்களை போல நடத்துவார், உயர்ந்த பாதையில நடத்துவார், மேன்மையான ரீதியில நம்ம நடத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாரும் சொல்லுவோம், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் என்னுடைய தேவன் மரண பரியந்தம் என்னை நடத்துவார். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு பிரசங்கரை பற்றி நான் அவருடைய செய்தியை கேட்டுட்டு இருந்தேன். அவர் சொல்றாரு, இந்த தாவீது இயேசு ராஜாவை பழைய ஏற்பாட்டிலேயே தரிசித்திருக்கிறான். ஆகவே அவரை பற்றி சொல்லும்போது சங்கீதம் 24 விதமாக சொல்றான். பாருங்க, சங்கீதம் 24 9ஆம் வசனம் 10வது வசனம். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா. எல்லாரும் சொல்ல, மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. கவனிங்க, இதை அவன் தான் எழுதியிருக்கிறான். அதை அந்த பிரசங்கர் சொல்லும்போது ரொம்ப அருமையா சொல்றாரு. அதாவது அவன் என்னைக்கு தாவீது பரலோகத்துக்குள்ள போனான்னா, இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பிறகுதான் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாருமே பாருங்க இயேசுவோடு கூட பரலோகத்துக்கு போனாங்க. அது வரைக்கும் பரதீசு என்கிற ஒரு கம்பார்ட்மெண்ட்ல இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதாவது பாதாளத்தை 2 கம்பார்ட்மெண்ட்டா கர்த்தர் பிரிச்சு வச்சிருந்தாரு. ஒன்று பரதீசு, அடுத்தது ஆதீசு, ஹேடிஸ் சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இந்த ஆதீசு பாருங்க வாதிக்கப்படுகிற ஒரு இடம். பரதீசு பாருங்க தேற்றப்படுகிற ஒரு இடம். ஆபிரகாம் அந்த பரதீசுல தான் இருந்தானா. அதை பரதீசுன்னு சொல்லுவாங்களாம், ஆபிரகாமின் மடின்னு சொல்லுவாங்களாம். கவனிங்க, அப்ப யாருமே பரலோகத்துக்கு போல பழைய ஏற்பாட்டு காலத்துல. ஏன்னா இயேசு பாவத்துக்கு நிரந்தரமான பாருங்க பிராயச்சித்தம் பண்ணல. ஆகவே எல்லாரும் காத்துட்டே இருந்தாங்க, கர்த்தருடைய வருகைக்காக காத்துட்டே இருந்தாங்க. இயேசு சிலுவையிலே பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாருங்க மனுஷனுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து 3ஆம் நாளிலே இயேசு உயிர்த்தெழுகிறார். பாருங்க, இயேசு உயிர்த்தெழுந்து பைபிள்ல போட்டிருக்கு, சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு உன்னதத்துக்கு ஏறினார் என்று வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலே நம்ம வாசிக்கிறோம். கவனிங்க, அப்படி போகும்போது ஆபிரகாம்ல இருந்து ஈசாக்கு, யாக்கோபு எல்லாரும் பாருங்க பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் இயேசுவோடு கூட பாருங்க பரலோகத்துக்கு ஏறி போயிருக்கிறாங்க. அதுல தாவீதும் இருந்திருக்கிறான். அந்த பிரசங்கர் வேடிக்கையா சொல்றாரு, எல்லாரும் போறாங்க, மேல போய் பாருங்க பரலோகத்துக்குள்ள நுழையும் போது தாவீது சத்தம் போட்டிருப்பான், அநாதி கதவுகளே திறவுங்கள், வாசல்களே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டிருப்பான். பரலோகத்தின் கதவுகள் திறந்திருக்கோம், நாங்கள்லாம் உள்ள போனோம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். கவனிங்க, கர்த்தர் அவன் எப்படி பார்க்குறான் பாருங்க, மகிமையின் ராஜா. எல்லாரும் சொல்லுவோம், மகிமையின் ராஜா. இயேசு மகிமையின் ராஜா. அருமையானவர்களே, அந்த ராஜ்யத்துக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். அப்போ நம்ம எப்படி நடத்துவார்? அவரு மகிமையாய் நடத்துவார். அருமையானவர்களே, நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் அற்புதமா மாற்றி போடுவார். இருக்கிறீங்களா? அவருக்கு நமக்கு வேணா ஒருவேளை பிரச்சனை பெருசா இருக்கலாம், ஆனா அவருக்கு நம்முடைய பிரச்சனைகள் ஒண்ணுமே கிடையாது. நம்மை குறித்தே அவர் கரிசனையுடையவராக இருக்கிறார். நமக்காகவே இந்த உலகத்துல வந்தாரு, நமக்காக சிலுவையில பாடுபட்டாரு, நமக்காகவே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோட எழுந்திருக்கிறாரு, நமக்காகவே எல்லா கரையத்தையும் கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு நம்முடைய பிரச்சனையை மாற்றி போட மாட்டாரா? நிச்சயமா மாற்றி போட்டுருவாரு. நம்மை மகிமையான பாதையில நடத்துகிற மகிமையின் ராஜா தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இருக்கிறீங்களா? இருந்தா ஒரு அலையிலே சொல்லுங்க. பாருங்க, இப்போ கடைசியா நம்ம சங்கீதத்தில் 91க்கு போவோம், அதையும் பார்த்து முடிச்சிடும்.
சங்கீதம் 91 11 12. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். எல்லாரும் சொல்லுவான், என் வழிகளில் எல்லாம் என்னை காக்கும்படி எனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். என் பாதம் கல்லில் இடாதபடிக்கு தேவ தூதர்கள் என்னை தங்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள். விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க, ஏன் நாம அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம், ராஜகுமார்த்திகளா இருக்கிறோம், அவருக்கு வாழ்க்கைப்பட்டவர்களா இருக்கிறோம், அவருடைய ஆளுகைக்கு கீழே இருக்கிறோம். ஆகவே நம்மை பாதுகாக்கும்படி அவர் தம்முடைய தூதர்களை நமக்காக அனுப்பிச்சிருக்கிறாரு, அனுப்பி தந்திருக்கிறார். கவனியுங்கள், தேவ தூதர்கள் நம்மை பாதுகாக்கிறவர்களாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். நம்ம வீட்டில் அவங்க இருக்கிறாங்க. பிசாசு நாவிக்கு உங்கள் வீட்டுக்குள்ள இடமே கிடையாது. சில ஊழியக்காரங்க பாருங்க, அவங்க விசுவாசிகளுக்கு தப்பா சொல்லி விட்டு போயிடுறாங்க. சிஸ்டர், உங்களுக்கு விரோதமாக செய்வினை வச்சிருக்கிறாங்க, உங்கள் அடுப்பாங்கரையில் 2 பிசாசு இருக்குது. அடுப்பாங்கரையில் 2 பிசாசு இருக்குதான். ஐயோ, இந்த சகோதரி பாவம். ஏன்னா ஊழியக்காரர் சொல்கிறார், அவர் பார்த்துட்டாரு போல, அடுப்பாங்கரையில் 2 பிசாசு இருக்குது, அடுப்பாங்கரையில் 2 பிசாசு இருக்குது. ஐயோ, உங்கள் வீட்டுக்குள்ளே நுழையவே முடியாது பிசாசுக்கு. ஏன்னா உங்கள் வீடு ராஜாதி ராஜாவுடைய வீடு. இயேசு உங்கள் வீட்டுக்குள்ளே நினைச்சாரு இருக்கிறாரு. ரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்குள்ளே சங்கார தூதனுக்கு இடமில்லை. எல்லாரும் சொல்லுவாங்க, இடமில்லை. அதனாலதான் நம்ம வாசித்து காமிச்சேன் சங்கீதம் 144. சத்துரு உட்புகுதலும், உள்ள நுழைய முடியாதவன், உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது. இருக்கிறீங்களா? பாருங்க, அவ்விதமாக நம்ம வீட்டுக்குள்ள அருமையானவர்களே தேவன் இருக்கிறாரு. தேவ தூதர்கள் செய்யறாங்க, இருக்கிறாங்க. தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமா இருக்கிறாங்க. நம்முடைய ஜெபத்தை அவங்க பாருங்க கர்த்தர்ட்ட கொண்டு போறாங்க. கர்த்தர் இருந்து நமக்கு ஜெபங்களை பதில வாங்கிட்டு வர்றாங்க. இப்படிதான் நடக்குது அருமையானவர்களே. அப்ப விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. தேவ தூதர்கள் இருக்கிறாங்க என்கிற ஒரு உணர்வோடு நம்ம பாருங்க வீட்டில் வசிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. தூங்கும் போது தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. நாம தூங்குறோம், கர்த்தர் முடிச்சுட்டே இருக்கிறாரு. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. நாம தூங்குறோம், நம்மை காக்கிற தேவ தூதர்கள் அவங்க தூங்குறதே கிடையாது. என்ன அருமையான பாருங்க ப்ரொவிஷன் நமக்காக என்னவெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோசித்து பாருங்க அருமையானவர்களே. நாம கர்த்தருக்கு அவ்வளவு முக்கியம். நான் ஒன்றும் இல்லை பிரதர்ன்னு சொல்லக்கூடாது. கர்த்தருக்கு நம்ம முக்கியமானவர்கள். நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறாரு, நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்கிறவராக இருக்கிறாரு, நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறவராக இருக்கிறாரு, நம்முடைய தொழிலை பாதுகாக்கிறவராக இருக்கிறாரு, நம்முடைய பிரயாணங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறாரு, நம்முடைய உடைமைகளை பாதுகாக்கிறவராக இருக்கிறாரு, நம்முடைய வீடை பாதுகாக்கிறவராக இருக்கிறாரு. ஆண்டவர் காலையிலே சொல்லுவோம், தேவன் அருமையானவர்கள் அவ்விதமாக நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அதனால தான் எழுதப்பட்டிருக்கிறது, உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். நாம் ஏதாவது பாருங்க, ஆண்டவரே தூதர்களை அனுப்புன்னு கேட்டோமா? இல்லை தூதர்களை அனுப்புறதுக்காக ஏதாவது அவருக்கு முந்தி ஏதாவது கொடுத்தோமா? ஒன்றும் இல்லை அருமையானவர்களே. நாம அவருக்கு அவ்வளவு விசேஷமானவர்கள். நமக்காக ரத்தத்தையே சிந்தி இருக்கிறார்னா அவருடைய பார்வையில் நம்ம எவ்வளவு விலையேறப்பட்டவர்கள் யோசித்து பாருங்க. அதனாலதான் நம்மை பாதுகாக்கும்படி தேவ தூதர்கள் நினைச்சிருக்காரு, அனுப்பி வச்சிருக்கிறாரு. இப்ப நாம் அதை விசுவாசிக்கிறவர்களா இருக்கணும். அதான் நம்ம டியூட்டி, அதான் நம்முடைய வேலை. என்னுடைய பிரயாணத்தை கர்த்தர் பாதுகாக்கிறார். பகலில் வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் என்னை சேதப்படுத்தாது. இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாலக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பேன். என் பக்கத்தில் 1000 பேர், என் வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. என் கண்களால் மாத்திரம் துன்மார்க்கருக்கு வரும் பலனை நான் காண்பேன். பாருங்க, எனக்கு பாதுகாவல் இருக்குது. தேவதூதர்கள் என்னை பாதுகாக்கிறார்கள். யோசித்து பாருங்க. ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் வாசித்து முடிச்சிருவோம். அப்போஸ்தலர் போங்க. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 12 வாசிப்போம். அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள். மற்றவர்களில் ஒருவரும் அவருடனே சேர துணியவில்லை. ஆகிலும் ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள். திரளான புருஷரும் ஸ்திரீகளும் விசுவாசமுள்ளவர்களாகி கர்த்தரிடமாய் அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாயிலும் அவர்கள் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்று பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அவர்கள் எல்லாரும்
குணமாக்கப்பட்டார்கள். பாருங்க, தேவன் சபையிலே எவ்வளவு வேலை செஞ்சிருக்கிறாரு ஆதியில. இன்னைக்கும் அதே தேவன் தான். இன்னைக்கும் பாருங்க குணமாக்குகிற தேவனாகவே இருக்கிறாரு. ஆகவேதான் சபை ஆரோக்கியத்தின் சபையா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். எல்லாரும் சொல்ல, எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். வியாதிஸ்தர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். இன்னைக்கும் பாருங்க கர்த்தர் குணமாக்குறதுல ரொம்ப தீவிரமா இருக்கிறாரு. நாம் அதை விசுவாசம்னா சுகத்தை எடுத்துக்கலாம். சுகம் அருளப்பட்டிருக்கிறது. கர்த்தர் கேட்கிறாரு, எடுத்துக்கிட்டியா? நிறைய மக்கள் எப்படி ஜெபிக்கிறாங்கன்னா, ஆண்டவரே சுகமாக்கும், ஆண்டவரே சுகமாக்கும். ஃபூலிஷ்னஸ். இயேசுவின் காயங்களால் சுகமானீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சுகத்தை கொடுத்துட்டாரு. நான்லாம் ஜெபம் பண்ணும்போது அப்படிதான் ஜெபம் பண்றேன். பி ஹீல்ட் இன் தி நேம் ஆஃப் தி லார்ட் ஜீசஸ். இயேசுவின் நாமத்தினால சுகமடைவாயாக, சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில்னு சொல்லி தலையில கை வச்சு ஜெபம் பண்றேன். நேத்து ஒரு அம்மா 2 பேர் சாட்சி சொன்னாங்க முன்னால அதுல ஒரு அம்மா சொன்னாங்க, அவங்க துவரங்குறிச்சியிலேருந்து வர்றாங்க வாரம் சர்ச்சுக்கு. திருச்சி போகிற ரோட்டில் இருக்குது இல்லையா துவரங்குறிச்சி. நான் அங்கேருந்து வர்றாங்களேன்னு சொல்லி அவங்க வீட்டில் ஒரு ஜெபம் பண்ணிட்டு வந்துடலான்னு சொல்லி சமீபத்தில் போயிருந்தேன். போய் அவங்க வீட்டில் ஜெபம் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். நான் வர்றேன்னு கேள்விப்பட்டு அங்கே ஒரு அம்மா, பாஸ்டர் வர்றாரா, அந்த அவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்திருந்தாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் வந்தாங்க. ஆட்டோவிலேருந்து இறங்கி நடக்கவே முடியல அவங்களால. கஷ்டப்பட்டு நடந்து அப்படியே வீட்டுக்குள்ளே ஏறி வந்தாங்க. நான் உள்ள உட்காந்துருந்தேன். அப்புறம் ஆண்டவரை பற்றி சொன்னேன், வசனங்களை சொன்னேன், தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணேன். இயேசுவின் நாமத்தினால சுகமடைவாயாக. ஏன்னா என்ன காம்ப்ளிகேஷன்னே தெரியல, எல்லாமே ஒரு மாதிரி வேதனையாக இருக்குது, வலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தலையில் கை வச்சு உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் சுகம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில்னு சொல்லி ஜெபம் பண்ணேன் பாருங்க. ஜெபம் பண்ணிவிட்டு நான் அவங்ககிட்டலாம் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். நேற்று அந்த அம்மா சொல்லுது, பாஸ்டர் உங்களுக்கு தெரியாது, நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு போயிட்டீங்க. வரும்போது அந்த அம்மா ஆட்டோ விட்டு இறங்கி அவ்வளவு கஷ்டப்பட்டு நடக்க முடியாமல் வந்தாங்களா, போகும்போது கடகடன்னு ஓடி போய் ஆட்டோவில் ஏறி வீட்டுக்கு போயிட்டாங்க. கர்த்தர் இன்றைக்கும் சுகமாக்குகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கணும் பாருங்க. இன்னொரு ஒரு குடும்பம் வந்தாங்க. அந்த தம்பதி அவங்க 2 பேரும் சொன்னாங்க, இந்த பிள்ளையை பார்த்துட்டு, அந்த பக்கத்தில் அவங்க பிள்ளை நின்றுட்டு இருந்தா சொன்னாங்க, இந்த பொண்ணுக்கு தொண்டையில் ஒரு பெரிய புண்ணு, அப்படியே தொண்டையில் சலம் வச்சு சலமே அப்படியே கசிஞ்சு ஓடிட்டு இருக்குது உள்ள. அவ்வளவு மோசமான ரீதியில் ஒரு புண்ணு. டாக்டரை போய் கேட்டதுக்கு டாக்டர் சொன்னார், பெரிய ஆப்ரேஷன் பண்ணணும், இவ்வளோ பெரிய புண்ணாயிடுச்சு, பாவம். அப்புறம் அதுக்கு பேச வருமோ வராதோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த புண்ணுலேருந்து இந்த பிள்ளையை காப்பாற்றணுன்னா பெரிய ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லாங்க. கூட்டிகிட்டு வந்தாங்க. தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணேன் இயேசுவின் நாமத்தில். பாருங்க, என்னைக்கு ஜெபம் பண்ணனா, ஜெபம் பண்ண அந்த நிமிஷத்துலேருந்தே வலியெல்லாம் குறைய ஆரம்பிச்சிச்சான் பாருங்க. அப்படியே குறைய ஆரம்பிச்சிச்சான். 3 நாளில் கம்ப்ளீட்டாக சுகமாயிடுச்சான். டாக்டர்கிட்ட போய் கேட்டதுக்கு, இந்த பிள்ளை தானே அந்த பிள்ளையோட அக்காவான்னு சொல்லி கேட்குறாரா. ஹலோ, இன்னைக்கு கர்த்தர் சுகமாக்குகிறவராக இருக்கிறார். பாருங்க, எல்லாரும் சுகமாக்கப்பட்டார்கள். சபையில் இதுதான் இருக்கணும் பாருங்க. there is healing for everybody. எல்லாருக்கும் சுகம் உண்டு. சுகத்தை எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கலாம்? ஃபாதர் தேங்க் யூ, ஐ பிலீவ் ஐ ரிசீவ் மை ஹீலிங். ஆண்டவரே சுகத்தை எடுத்துக்கொள்கிறேன். இது சொல்றதுக்கு பெரிய இது வேணுமா? யோசித்து பாருங்க. கல்வாரியில் இவ்வளவு பாடுபட்டு வியாதிகள்லாம் சுமந்து சுகத்தை கொடுத்துட்டாரு. ஆனால் அந்த சுகத்தை விசுவாசிக்கிறதுக்கு இன்னைக்கு அவ்வளவு போராட்டமாக இருக்குது சிலருக்கு. எனக்கு எந்த போராட்டமும் கிடையாது. நான் ஆண்டவர் சொல்ல, ஆண்டவரே ஃபாதர் காட் தேங்க்யூ, ஐ பிலீவ் ஐ ரிசீவ் மை ஹீலிங். ஆண்டவரே விசுவாசிக்கிறேன், சுகத்தை எடுத்துக்கொள்கிறேன். இருக்கிறீங்களா? சுகத்தை பாருங்க அவ்விதமாக கர்த்தர் என்ன செய்றாரு, கொடுக்குறாராம். இவ்வளவு அற்புதங்கள் அப்போஸ்தலர் மூலமாக நடந்த உடனே இந்த வேதபாரகர் சதுசேயர் இவங்களுக்கெல்லாம் பொறாமை வந்துருச்சு. 17ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது பிரதான ஆசாரியனும் அவனுடனே இருந்த சதுசேய சமயத்தாரும் அனைவரும் எழும்பி, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, பொறாமையினால் நிறைந்து அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலையிலே வைத்தார்கள். பிடிச்சி சிறைச்சாலையில் போட்டாங்க. எதுக்கு? ஆட்களுக்கு சுகம் கொடுத்ததுக்கு, திருடிட்டு போனதுக்கு இல்லை. நன்மை செஞ்சதுக்கு பிடிச்சி சிறைச்சாலை வச்சுட்டு. எப்படிப்பட்ட ஒரு பொல்லாத உலகமா இருக்குது பாருங்க. சுவிசேஷ பிரசங்கம் பண்ணதுக்காக
மக்களுக்கு சுகத்தை பெற்றுக் கொடுத்ததுக்காக, மக்களுக்கு விடுதலையை பெற்றுக் கொடுத்ததுக்காக, மக்களுக்கு ரட்சிப்பை பெற்றுக் கொடுத்ததுக்காக அப்போஸ்தலர்களை என்ன செஞ்சாங்க? சிறைச்சாலையில் வச்சுட்டாங்க. அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலையில் வைத்தார்கள். இப்ப 19ஆம் வசனம் பாருங்க. கர்த்தருடைய தூதன், எல்லாரும் சொல்லுவாங்க கர்த்தருடைய தூதன். கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து, நீங்கள் போய் தேவாலயத்தில் நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றான். அவர்கள் அதை கேட்டு அதிகாலமே தேவாலயத்தில் பிரவேசித்து போதகம் பண்ணினார்கள். பிரதான ஆசாரியனும் அவனோட கூட இருந்தவர்களும் வந்து ஆலோசனை சங்கத்தாரையும் இஸ்ரவேல் புத்திரன் மூப்பர் எல்லாரையும் வரவழைத்து அப்போஸ்தலரை கொண்டு வரும்படி சிறைச்சாலைக்கு சேவர்களை அனுப்பினார்கள். சேவர்கள் போய் சிறைச்சாலையில் அவர்களை காணாமல் திரும்பி வந்து, சிறைச்சாலை மிகுந்த பத்திரமாய் பூட்டி இருக்கவும் காவற்காரர் வெளியே கதவுகளுக்கு முன் நிற்கவும் கண்டோம். திறந்த பொழுதோ உள்ளே ஒருவரையும் காணோம் என்று அறிவித்தார்கள். கவனிங்க, எல்லாம் பூட்டி இருக்குது, ஆட்டில் கொண்டு வந்துட்டான் தேவதூதன். என்ன ஆச்சரியமா இருக்குது பாருங்க. அவர்களை குறித்து உண்டான கலக்கத்துக்கு அளவே கிடையாதுன்னு சொல்லி வேதத்தில் நாம வாசிக்கிறோம். பாருங்க, அப்போஸ்தலரை கொண்டு சிறைச்சாலையில் வச்சாங்க. தேவதூதன் வந்து சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து பாருங்க, அவங்கள வெளியே கொண்டு வந்துட்டு சிறைச்சாலையை கரெக்டாக பூட்டி வச்சுட்டு வந்துட்டான். தேவதூதருடைய உதவி இன்னைக்கும் நமக்கு காத்திருக்கிறது. நமக்கு உதவி செய்யும்படி, சிறைச்சாலையின் கதவுகளை திறக்கும்படி, பிசாசுனுடைய அடிமை சங்கிலிகளை அறுத்தேறியும்படி, பாருங்க நம்மை விடுதலையாக்கும்படி, நமக்கு பாருங்க நல்ல வாழ்வை கொடுக்கும்படி, சுயாதீனத்தை கொடுக்கும்படி, நமக்கு உதவி செய்யும்படி, நமக்கு பாருங்க வேலை செய்யும்படி தேவதூதர்கள் நமக்காக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். இருக்கிறீங்களா? அவர்கள் தான் நம்முடைய பிரயாணங்களை பாதுகாக்கிறார்கள். நம்முடைய பாதம் கல்லில் இராதபடிக்கு நம்மை அவர்கள் தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போகிறார்கள். இதெல்லாம் விசுவாசிங்க. பாருங்க, தேவதூதருடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும். தேவதூதருடைய உதவினாலே அருமையாக எல்லா ஆபத்துகளுக்கும் தப்பி பாருங்க சேஃபா வாழும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இருக்கிறீங்களா? எல்லாரும் எழுமி நிற்போம் தயவு செய்து. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். நீ ராஜாதி ராஜா, நீர் சர்வத்தையும் ஆளுகிற மகாராஜா. உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளே எங்களை கொண்டு வந்த உம்முடைய அன்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய பராமரிப்பு கர்த்தாவே, உம்முடைய வழி நடத்துதல் எல்லாம் எங்களுக்கு உண்டாயிருக்கிறபடியால் உமக்கு நன்றி. தேவதூதருடைய பாதுகாவல் எங்களுக்கு உண்டாயிருக்கிறபடியால் உமக்கு நன்றி. கர்த்தாவே, எல்லா ரீதிகளும் தேவதூதர்களை கொண்டு நீர் எங்களை பாதுகாக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா சிறைச்சாலைகளும் கர்த்தாவே உடைந்து போவதாக, எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினாலே அறுந்து போவதாக. மெய்யான சுயாதீனம் உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். விடுதலையும் ஆசீர்வாதங்களும் உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எஜமானர் செய்கிறீர் தகப்பனே, அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.